420 டன் கிட்டத்தட்ட ஒரே கல்லால செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை. அதாவது பலாயிரம் மக்கள் உழைப்புக்கு பின்னாடி ஒரு வருஷங்களுக்கு கிடையாது, 2014 இருந்து 2025 வரைக்கும், அதாவது 12 வருஷமா ஒரு கடுமையான உழைப்புக்கு பின்னாடி பல மக்கள் கைகள் பட்டு பல ரோடுகளை பார்த்து பல ஊரை பார்த்து தாண்டி சேர்ந்து இன்னைக்கு 108 அடியில 420 டன்ல தலை தூக்கி நிமிர்ந்து நீக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கிற விஷ்ணுவோட சிலை. அதாவது அதை பார்க்கும்போது விஷ்ணு சிலைன்னு சொல்லலாம், பட் எக்ஸாக்டா பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பெருமாள் சிலை மாதிரி தான் தெரியுது. இந்த சிலை உருவான வரலாறு, அதாவது 12 வருஷமா என்னதான் நடந்துச்சு, இந்த சிலையை செதுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் ஆயிருக்கு. பல மக்கள்கள் பல உழைப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு பெங்களூர்ல EGBRல இன்னைக்கு தலை தூக்கி நிலைச்சு நிற்கக்கூடிய இந்த விஷ்ணு சிலையோட வரலாறை பத்தி தான், அதாவது இது செதுக்கப்பட்ட இது உருவான வரலாறை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைன் உள்ள பார்க்க போறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் GH. பெங்களூர் EGBRல இருக்கிற 108 ஃபீட் ஹைட்ல இருக்கக்கூடிய அண்ட் 420 டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டோனால உருவான இந்த விஷ்ணுவோட அந்த விஷ்ணு பெருமாளோட சிலை இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஒரே கல்லால எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிலை, அதாவது ஈஸியா உருவாயிரலாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் உழைப்பு, 1-2 வருஷம் கிடையாது, இல்லை 1-2 வருஷமோ 5 வருஷமோ கிடையாது, 12 வருஷம் உழைப்பு, பல மக்கள் பலாயிரம் மக்களோட கைகள் பட்டு செதுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு 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 செதுக்கப்பட்டு சிலை ஈஸி கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 108 அடி உயரம், அதாவது ஒரு 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 ஃபீட், அது எங்க இருந்து பார்த்தாலும் நீங்க தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன குழந்தையில இருந்து எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை 420 டன் அப்படிங்கிற போது ஒரு ஒரு அடி அடிக்குது. ஒரே கல்லால எடுக்கப்பட்ட 420 டன். இந்த கல் எங்க இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னா பெங்களூர்ல அவங்க சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே இந்த கல்லை பார்க்க முடியாது. அதாவது இந்த சிலை இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கலாம், இந்த சிலை எங்க உருவாச்சு, இந்த கல் எங்க எடுக்கப்பட்டுச்சு, எந்த மக்களால் இந்த சிலை உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல சேத்துப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்துதான் இந்த கல்லை தேடி எடுக்கிறாங்க. அதாவது 420 டன் 38,000 கிலோ அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோ 38,000 கிலோ, அதாவது டன் கணக்குக்கு மேல வந்துடும். இந்த ஒரு கல்லை கண்டுபிடிச்சு எடுத்து அது அங்கிருந்து அவங்களோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கணும், அந்த கல்லை வைக்கணும், அங்க வேலை பார்க்கணும். இதுக்கு இடையில பல வெயில் வரலாம், மழை வரலாம், கால சூழ்நிலை மாறலாம், கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டணும், எல்லாத்திலையும் சமாளிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கே உங்களுக்கு பல நாட்கள் ஆயிருக்கு. அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்கவே பல நாட்கள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதை எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. வச்சு இந்த வேலை ஆரம்பிக்கணும்னு கிட்டத்தட்ட 2014 இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கல்லெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்பேஸுக்கு கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்ஸுமே இந்த கல்லை செதுக்கணும், அதுக்கான ப்ராப்பர் பிளான் போட்டு இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. 2014 இது நடக்குது. கிட்டத்தட்ட பலாயிரம் மக்கள் தினம் தினம் அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. இந்த விஷ்ணு பெருமாளோட சிலை உருவாக்குறதுக்காண்டி பலாயிரம் மக்கள் தினம் தினம் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டாமி ஸ்ட்ரக்சர் நீங்க ரெடி பண்ணோம் அப்படின்னாலும் அங்க டைரக்டா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடி வாங்கணும் அந்த சிலை, அந்த கல் எவ்வளவு அடி வாங்கினதுக்கு பின் ஒரு சிலை உருவாகும் அப்படிங்கிறது பிரகாஷ்ராஜ் சார் அவர் சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் எந்த படம், படம் கிடையாது, எந்த ஆடியோ லான்ச் அப்படின்னு தெரியல, ஒரு சிலை உருவாகணும் அப்படின்னா எக்ஸாக்டா சொல்றேன், திருச்சிற்றம்பலம்னு நினைக்கிறேன். அதை அடி வாங்கி 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 வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது மேல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே தான் சேம் கான்செப்ட். பலாயிரம் மக்களோட கை பட்டு பட்டு அந்த சிலை அடி மேல அடி வாங்கி 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 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒட்டுமொத்த பெங்களூருக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையா தலை தூணா
இஜிபிஆர்ல வந்து நிலைச்சு நிக்குது அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம். அண்ட் இது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் முழுசா, அதாவது தூக்கி நிப்பாட்டுறதுக்கு 12 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு. இதுக்கு இடையில நடந்த வருஷங்களோட ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2014 இருந்து 2018 வரைக்கும் இந்த சிலையை செதுக்கப்படுறதுக்கு மட்டும் ஆயிருக்கு. 14, 15, 16, 17, 18 கிட்டத்தட்ட 5 வருஷமா செதுக்கியிருக்காங்க. பலாயிரம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து செதுக்கப்பட்டனால இந்த 5 வருஷத்துல முடிக்கப்பட்டது. இதுவே அதிகமா ஆட்கள் வந்து செதுக்கியிருந்தாங்கன்னா மேபி இயர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் இதோட குவான்டிட்டி கம்மியா செதுக்கியிருந்தாங்கன்னா இன்னமும் வருஷங்கள் அதிகமா வந்து ஆயிருக்கும். இது வந்து தெளிவான ஒரு செதுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுனால மட்டும்தான் இதை வந்து செதுக்க முடியும். எல்லாத்தையும் கூட்டி இது செதுக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் இது வந்து சும்மா ஒரு விளையாடுற ஒரு விஷயம் கிடையாது. அதனால ரொம்ப வந்து இது வந்து பார்த்து நுணுக்கங்களாக வந்து செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அண்ட் 2014 இருந்து 2018 வரைக்கும் செதுக்கப்படுறதுக்கு மட்டுமே வந்து ஆயிருக்கு. செதுக்கப்பட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த சிலையை தூக்கி ஒரு வண்டியில வந்து ஏத்துறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் 250 இருந்து 240 டயர்ஸ் மட்டுமே வந்து இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு ட்ரக்ல இந்த 420 டன் ஒரு மிகப்பெரிய 108 ஃபீட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலையோட ஒரே ஒரு கல்லால செதுக்கப்பட்ட சிலையை எடுத்து அந்த ட்ரக்ல வந்து வைக்கிறாங்க. அங்க இருந்து, அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சேத்துப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி பெங்களூருக்கு இந்த ட்ரக் வந்து போகணும். அதுவும் இஜிபிஆருக்கு அந்த ஒரு நியர்பை அந்த பிளேஸுக்கு போய் ஸ்டாப் ஆகணும். தமிழ்நாட்டில இருந்து, அதாவது தமிழ்நாட்டில இருந்து திருவண்ணாமலையில இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போறது கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வந்து ஆயிருக்கு. ஏன் கௌதம் இவ்வளவு மாசம் அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரமா கொண்டு போக முடியாதுங்க. பல ரோடு அது ஃபேஸ் பண்ணணும். ஏகப்பட்ட டயர்ஸ் வந்து வெடிச்சு போயிருக்கு. வெயிட் தாங்க முடியாம வெடிச்சு போய் இத பல விஷயங்கள், பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அதுக்கு இடையில ஊர் மக்கள் பல கைகள் பட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி கடந்து 6 மாசங்கள் வந்து ஆயிருக்கு பெங்களூருக்கு வந்து சேரவே. பெங்களூருக்கு வந்து இஜிபிஆருக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த சிலைய தரையிலிருந்து, அதாவது இப்படி படுத்திருக்கிற சிலையை இப்படி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு 6 மாசங்கள் வந்து ஆயிருக்கு. 5ல இருந்து 6 மாசம் வந்து ஆயிருக்கு ட்ரெயினால தூக்கி நிப்பாட்ட. அப்ப அது 420 டன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வெயிட் அப்படிங்கறது யோசிச்சு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சொல்லும் போது 420 டன் அப்படி சொல்லலாம். ஒரு கிரைன் கிட்டத்தட்ட எத்தனையோ கிரைன் சேர்ந்து 5 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆயிருக்கு. அதை முழுசா தூக்கி நிப்பாட்ட. கொஞ்சம் கொஞ்சமா தூக்குவாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டிவ் வச்சு ஃபுல்லா ஸ்டேபிளைஸா தூக்கி நிப்பாட்டுறதுக்கு 6 மாசம் முழுசா வந்து ஆயிருக்கு. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முழுசா இது தூக்கி நிப்பாட்டி வச்சது 2025. அண்ட் இதுக்கு இடையில வந்து 2019 டு 2025 எல்லா ப்ராசஸுமே முடிக்கிறாங்க. முடிச்சு 2025 தூக்கி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்காங்க. இஜிபிஆர்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மக்களால பார்க்கப்படக்கூடியது இந்த விஷ்ணு பெருமாள் சிலை தான். ஆக்சுவலி அது எனக்கு விஷ்ணு மாதிரி தெரியல, ஓப்பனா சொல்லலாம் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரி தான் வந்து இருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்ல அந்த வியூ, அது உண்மையான பெருமாள் பக்தனுக்கு எனக்கு தெரியும். அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அவரை போய் பார்த்தோமா அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் உண்மையான ஐயப்ப பக்தன் அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த நீங்க இருமுடியெல்லாம் கட்டி கரெக்டா ப்ராப்பரா விரதமெல்லாம் இருந்து அந்த 18ஆம் படி மேல எடுத்து நீங்க காலில் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு வைப் வந்து வரும். அப்படியே உங்களை மேல கூட்டு போகும். அதே மாதிரிதான் அதை விட இட்ஸ் டூ மோஸ்ட் ஹைலி பவர்ஃபுல் வைப் இன் திருப்பதி, திருமலை, ஏழுமலை, ஏழுகொண்டரமான ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒண்ணு சும்மா ஒன்றும் சொல்லல. அவர் பெருமாள் சும்மா கூப்பிடு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லல. அது ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இது நம்ம சேனல் புதுசாக மார்க்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் புதுசாக மார்க்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க. நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்க செக் பண்ணி பார்த்து மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.